பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 28வது திருவசனம். நீதிமொழிகள் 12:28. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. பிரியமானவர்கள், இந்த திருவசனத்தில் நீதியின் வழியில் ஜீவன் உண்டு. இன்று நம்ம எல்லாருக்குமே ஜீவனிலே நாம் பரிபூரணப்பட வேண்டும் என்கின்ற வாஞ்சை உண்டு. ஆனால் அதே நேரத்தில் ஆவியானவர் இந்த நாளிலே சில நுட்பமான விஷயங்களை வேதாகமத்தின் அடிப்படையிலே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதின் அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதிலே நம்மை அர்ப்பணிக்கும்போது, விட்டு கொடுக்கும்போது தேவனால் உண்டாகிற அந்த ஜீவ பரிபூரணத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே ஆண்டவருடைய ஒத்தாசைக்காக, கிருபைக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார், நாமும் விரும்புவோம். விரும்பும்போது கர்த்தர் நமக்கு நிறைய விஷயங்களிலே ஒரு புதிய ஒரு வெளிச்சத்தை கொடுத்து, தெளிந்த புத்தியை கொடுத்து, அவருடைய பரிபூரணத்திற்கு பங்காளிகளாக கர்த்தர் நம்மை மாற்றப் போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக இந்த நீதியை கர்த்தரே நமக்கு கொடுக்கிறார். அவர் நம்மை நீதிக்கு உட்படுத்துகிறார். அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமியிலே வந்ததின் நோக்கமே நாம் அவருடைய நீதிக்கு உரியவர்களாக மாத்திரமல்ல, அந்த நீதிக்கு உட்பட்டவர்களாக மாற வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாக, பிரியமாக இருக்கிறது. இதே நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 19:23 நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் அதிலே திருப்தி அடைந்து அதிலே நிலைத்திருப்பான், அதிலேயே நிலைத்திருப்பான், தீங்கு அவனை அணுகாது என்று குறிப்பிடப்படுகிறது. பாருங்கள், இன்று தீமைகள், தீங்குகள் நம்மை அணுகாமல் நாம் முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் ஒரு அருமையான வழியை வைத்திருக்கிறான். அதனுடைய திறவுகோல் கர்த்தருக்கு பயப்படுதல். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த பொழுது அவர் நம்மை நீதிக்குட்படுத்தப்படும்படியாக நமக்கென்று அவர் ஒரு பரிகார பலியாக தன்னை அர்ப்பணித்தார். அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு சுகந்த வாசனையாக இருந்தது. அவர் எப்படி பிதாவாகிய தேவனிடத்திலே அவர் பயபக்தியாய் நடந்து கொண்டார். எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே தன்னை மரணத்திலிருந்து விடுவிக்க வல்லவரிடத்திலே கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி, வேண்டுதல் பண்ணி, தன்னுடைய பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. ஆவியானவர் அந்த கிருபையை நமக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். ஆவியானவருக்கே இன்னொரு பெயர் கர்த்தருக்கு பயப்படுதலையும் நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதலையும் அவர் நமக்கு போதிக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் அதிலே பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது ஜீவனுக்கு ஏதுவானது. ஸோ ப்ரெஷியஸ். அது ஜீவனுக்கு ஏதுவானது. என்று கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது ஜீவனுக்கு ஏதுவானது. ஸ்தோத்திரம். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் நீங்கள் ஆரம்ப அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற காரியம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இட் இஸ் ஒன்லி எ பிகினிங். ஸ்தோத்திரம். பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. ஸ்தோத்திரம். அந்த வழியிலே நாம் முன்னேறி செல்லும் பொழுது நாம் ஜீவனுக்குரியவர்களாக அதில் திருப்தி அடைந்து அதில் நாம் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். தீமை அணுகாது. ஸ்தோத்திரம். இப்போ நம்ம நீதியை குறித்து அடுத்து வரப்போகிறோம். முதல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற காரியமே ஸோ ப்ரெஷியஸ். இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம்
அவரை அறிந்து கொள்ளும் பொழுது, பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படும்படிக்கு, நம்முடைய ஆவி புதுப்பிக்கப்படும்படிக்கு, புது ஜீவன் நமக்குள்ளே வரும்படிக்கு ஜெபிக்கும்போது ஆண்டவர் அதை செய்கிறார். புது பிறப்படைகிறோம். ஸ்தோத்திரம். நம்முடைய பழைய வாழ்க்கை செத்துப்போன ஒரு வாழ்க்கை. ஸ்தோத்திரம். அதான் எபேசிய நிருபத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறோம். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து போயிருந்த நம்மை அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே உயிர்ப்பித்தார். நம்மை புது மனிதனாக அவர் சிருஷ்டித்தார். ஸ்தோத்திரம். நம்ம ஜீவனுக்குரியவர்களாக நாம் மாறுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த அனுபவத்தை நீங்கள் இதற்கு முன்பு பெறாமல் இருப்பீர்கள் என்றால், இப்பொழுதே நீங்கள் இருக்கிற இடத்திலே ஸ்தோத்திரம் நீங்களே அவரிடத்திலே கேட்கலாம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக எனக்கு இப்படி ஒரு வழி இருக்கிறதே இந்த நாளிலே நான் கேள்விப்படுகிறேன். என்னுடைய குற்றங்கள், குறைவுகள், பாவங்கள், அக்கிரமங்களை மன்னியும். என்னை உம்முடைய மகளாக ஏற்றுக்கொள்ளும். ஸ்தோத்திரம். ஆண்கள் என்றால் மகன் என்று சொல்லுங்கள், பெண்கள் என்றால் மகள் என்று சொல்லுங்கள். இப்பொழுதே நான் அர்ப்பணிக்கிறேன், எனக்குள்ளே அந்த காரியம் நடைபெறட்டும் என்று நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால், கர்த்தர் இந்த நொடி பொழுதிலே உங்களுக்கு அதை கொடுக்க வல்லவராக இருந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராக, மகளாக நீங்கள் மாறுகிறீர்கள். உங்களுக்குள்ளே, உங்கள் ஆத்துமாவிலே புது ஜீவன் இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணியத்தின் நிமித்தம், கிருபையின் நிமித்தம் உங்களுக்குள்ளே வைக்கப்படுகிறது. அடுத்து யோவான் 10:10 அந்த ஜீவன் பரிபூரணத்திற்குள்ளாக கடந்து செல்லுகிறார். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும். பாருங்கள், முதலாவதாக ஆண்டவர் நமக்குள்ளே அந்த ஜீவன் உண்டாக பண்ணுகிறார். தேவ கிருபையினால் என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படி தான் நடந்தது. என்னுடைய 21வது வயது வரைக்கும் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ திருச்சபையிலே உறுப்பினராக இருந்தேன். ஆனால் உண்மையான பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லை, மறுபிறப்பின் நிச்சயம் இல்லை, ஆவியானவருடைய புதிதாக்குதல் இல்லை. இதனால் வாழ்க்கையிலே தோல்விகள், இழப்புகள். ஸ்தோத்திரம். அருமையானவர்களை இழக்க கொடுத்தேன். ஸ்தோத்திரம். அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்தில் ஒப்புரவாக வேண்டும் என்ற இந்த சத்தியத்தை கேள்விப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். கர்த்தர் என்னுடைய பாவங்களை மன்னித்தார், அவருடைய இரத்தத்தினால் கழுவினார், அவருடைய மகனாக ஏற்றுக்கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இது ஒரு அருமையான அனுபவம். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக அதன் மூலமாக உண்டாகிற பாக்கியங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள். பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்வீர்கள். ஸ்தோத்திரம். அடுத்து அந்த ஜீவன் பரிபூரணப்படும். யோவான் 10:10 நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவுமே வந்தேன். ஸ்தோத்திரம். அந்த பரிபூரணப்படுதலிலே கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து அதிலே நிலைத்திருப்பான். கர்த்தருடைய காரியங்களிலே நாம் நிலைத்திருப்போம். நிலைத்திருக்கும் போது நம்முடைய குடும்ப வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும், தொழில் வேலை வாய்ப்புகள் கட்டி எழுப்பப்படும், சொத்து சுதந்திரங்களை கர்த்தர் தருவான், ஊழியங்களை தருவான். ஸ்தோத்திரம். அதில் கிறிஸ்து தலைவராக இருப்பார். அவருடைய திட்டப்படி சித்தப்படி ஒவ்வொருவருக்கும் என்ன நியமிக்கப்பட்டிருக்கிறதோ, முன்குறிக்கப்பட்டிருக்கிறதோ அந்தந்த காரியங்களிலே பரிபூர்ண ஜீவன் வெளிப்படும். யோவான் 10வது அதிகாரம் முழுக்க முழுக்க அதைத்தான் சொல்லுகிறது. அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அவர் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதன் மூலமாக தான் நம்ம பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக ஒப்புரவாக்கப்படுகிறோம். என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். பரிபூர்ண ஜீவனையும் கொடுத்து கடைசியில் நித்திய ஜீவனையும் அவர் நமக்கு கொடுக்கிறார். எனக்கன்பான தேவனுடைய ஜனங்களே, சங்கீதம் 23 கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியிடேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் சேர்க்கிறார். நம்ம பைபிள் சொசைட்டி பைபிளில் என்ன போட்டிருக்கணும்னா, ஆமாம், அவர் நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கத்தோலிக்க பொது மொழிபெயர்ப்பில் அவர் எனக்கு புத்துயிர் தருகிறார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இதுலேயும் கரெக்டாக தான் போட்டிருக்கு, அதுலேயும் கரெக்டாக தான் போட்டிருக்கு. அவர் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார்.
கத்தோலிக்க பொது மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் புத்துயிர் தருகிறார். பாருங்கள், நீதியின் வழியில் போனால் தான் உங்களுக்கு புத்துயிர். எனக்கும் அதுதான் புத்துயிர். அதில் தான் பரிபூர்ண ஜீவன். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட பிறகு சில பேர் ரொம்ப சுமார்ட்டாக இருக்கிறான்னு நினச்சிக்கிட்டு ஸ்தோத்திரம், இந்த 2 காரியங்களிலும் கர்த்தருக்கு முன்பதாக ஸ்தோத்திரம் உலக ஞானத்துக்குள்ளே போய் அங்கே போய் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். நான் பார்த்துருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் அதில் திருப்தி அடைந்து அதிலே நிலைத்திருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நமக்கு கொடுக்குற அந்த நீதியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, உன்னிப்பாக கவனியுங்கள். இது ரொம்ப விலையேறப்பெற்றது. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக 5வது அதிகாரம் 17வது வசனத்திலே அருமையாய் குறிப்பிடுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்திலே சேருகிறவர்கள் கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் அடைந்து ஒருவராலே ஆளுகை செய்வார்கள். ஸ்தோத்திரம். இது ஒரு மகிமையான அனுபவம். ஆவியானவர் தான் இதை நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இதை கற்றுக் கொடுத்து நம்மை அவருக்குள்ளாக ஸ்திரப்படுத்த முடியும். பாருங்கள், அவர் நமக்கு கிருபையின் பரிபூரணத்தை கொடுக்கிறார். abundant கிரேஸ், பர்ஃபெக்ட் கிரேஸ், கிரேஸ் ஆஃப்டர் கிரேஸ் கொடுக்கிறார். அவர் பரிபூர்ணமாக கொடுக்கிறார். அது வற்றாத நதியாக அவருக்குள்ளேருந்து புறப்பட்டு கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் தேவ கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். முதலாவதாக ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாக, குறிப்பாக, கூர்மையாக, பூரணமாக வலியுறுத்தி விரும்புகிறவர். அது ஒரு பரிபூர்ண கிருபை. இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு இன்றைக்கி நான் தவறே செய்யலைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தருக்கு நேராக மனம் திரும்பி ஆண்டவருடைய வெளிச்சத்திற்குள்ளாக வார்த்தை மற்றும் வேதத்தின் அடிப்படையிலே நம்மை சீர்திருத்தலுக்கு ஒப்பு கொடுக்கும்போது அந்த கிருபையின் ஊற்றிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த கிருபையின் ஊற்று வற்றாததாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. அடுத்தபடியாக கிருபையின் பரிபூரணத்துக்கு அடுத்தபடியாகிய நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தை பெற்றுக்கொள்கிறோம். பாருங்கள், இது அவராலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. இட் இஸ் எ கிஃப்ட். பாருங்கள், தமிழில் ஈவுன்னு போட்டிருக்கிறாங்க. இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள் ஈவுனா என்னென்னு தெரியுதா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க தான் வேண்டியிருக்கிறது. ஈவுனா இட் இஸ் எ கிஃப்ட் ஆஃப் காட். ஸ்தோத்திரம். ஒருவேளை கணக்கில் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்கன்னா ஈவுனா மிச்சம் வர்றதுன்னு நினைப்பாங்க. ஆனால் ஈவுனா இட் இஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, காணக்கூடாத தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமியிலே வந்து இந்த பூமியில் உள்ள மனுமக்கள் அனைவருக்காகவும், யாராக இருந்தாலும் சரி, ஜாதி மத இன மொழி கலாச்சார வேறுபாடுகளின்றி ஒவ்வொருவருக்காகவும் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ஒவ்வொருவருக்காகவும் மரணத்துக்காக தன்னையே பலியாக்கி அதன் மூலமாக தேவனுடைய ஈவை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறார். இட் இஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காட். ஸ்தோத்திரம். இன்று நீதியின் வழியிலே ஜீவன் உண்டு என்று பார்க்கிறோம். அந்த நீதியை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிஃப்டாக கொடுக்கிறாரு. ஸ்தோத்திரம். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம். அதில் கர்த்தருக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வோம். இட் இஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காட். வி ஆர் நாட் ஏர்னிங். நாம் சம்பாதிப்பதல்ல. அவர் ஏற்கனவே அந்த கிரயத்தை கொடுத்து விட்டார். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல. ஸ்தோத்திரம். நான் முதல்ல நம்ம பயபக்தியாக இருக்கணும்னு பார்த்தோம். பயபக்தினால் கூட நம்ம அதை சம்பாதிக்கலை. அது தேவனுடைய கிஃப்ட் ஆஃப் காட். அதை பெற்றுக்கொண்ட பிறகு பயபக்தியாக இருக்கிறோம். ஓகே. ஸோ இட் இஸ் ஒன்லி கிஃப்ட் ஃப்ரம் காட். இதை நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் ஆழமாக பதிய வைத்துக்கொள்ள ஆவியானவர் உதவி செய்கிறார். ஸ்தோத்திரம். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் அங்கே ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. உன்னுடைய விரல் நுனியிலே அதை எழுதி இருதயமாகிய பலையிலே எழுதிக்கொள், நீனே எழுதிக்கொள்னு சொல்கிறார்.
ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவரே நம்ம இருதயத்தில் எழுதுறாருன்னு பைபிளில் வசனம் இருக்குது. ஆமாம், நம்முடைய இருதயத்தை கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையுள்ள இருதயமாக மாற்றி அதில் என்னுடைய பிரமாணங்களை அவரே எழுதுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவர் எழுத விட்டு கொடுத்துடணும். அப்போ நம்ம கர்த்தருடைய நீதிக்குள்ளே அவருடைய கிருபையினால் உட்படுத்தப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ரோமர் 5:7 அழகாக சொல்லப்படுகிறது. கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் அடைந்து ஒருவராலே ஆளுகை செய்கிறோம். யாரால்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால். இந்த பூமியில் கர்த்தர் நம்மை ஆளுகை செய்ய வச்சிருக்கிறார். அதை மறந்துடக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தில் அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறோம். நம்மை தேவனுக்கு முன்பதாக ராஜாக்களும் ஆசாரியர்களும். நவீன மொழிபெயர்ப்புகள் என்ன சொல்லுதுன்னா, ஆசாரித்துவ ராஜாங்கத்திலே நாம் இருக்கிறோம். அவர் ராஜாவாக இருக்கிறாரு, நம்ம எல்லாம் ராஜகுமாரர்களாக ராஜகுமாரத்திகளாக ஒவ்வொருவருக்குன்னு ஒரு பிளேஸ் வச்சுருக்கிறார். இதில் கரெக்டாக இருக்கணும். ஆமாம், ஆவியானவரால் வைக்கப்பட்டிருக்கிற பொசிஷன் இருக்குது. அது ராஜரீக அபிஷேகமாக இருந்தாலும் சரி, ஆசாரித்துவ அபிஷேகமாக, தீர்க்க தரிசன அபிஷேகமாக இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களுக்கும் எனக்கும் அவர் திட்டம் பண்ணின, அவர் வரையறுத்து வைத்திருக்கிற, அவர் நியமித்து வைத்திருக்கிற ஒரு பொசிஷன் இருக்குது. அதில் முன்னாடியும் போகக்கூடாது, பின்னாடியும் போகக்கூடாது, லெஃப்ட்லேயும் போகக்கூடாது, ரைட்லேயும் போகக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேருக்கு பஞ்சாயத்து அதனால தான் வருது. ஆமாம், கர்த்தருடைய சபையிலையும் அதனால தான், ஊழியங்கள்லேயும் அதனால தான். ஸ்தோத்திரம். இன்று உங்களுடைய பொசிஷனை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறாரா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நீங்களே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். அதுவும் அவரால் தான் ஆளுகை செய்கிறோம், என்னுடைய சுய ஆளுகை அல்ல. ஸ்தோத்திரம். ஒருவராலே ஆளுகை செய்யப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். இந்த காலத்தில் ஒரு பழைய பாடல் அழகாக பாடுவாங்க. ஆமாம், ஸ்தோத்திரம். நல்ல பாடல் எனக்கு ஞாபகத்தில் வருது. என்னை ஆளும் என்று சொல்லி ஒரு பாடல், அருமையான ஒரு பாடல். அவர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் அழகாக சொல்லுகிறார், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய கர்த்தர் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். இந்த கர்த்தருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக நாம் இருக்கிறோமா? கர்த்தருடைய வழி நடத்துதலுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோமா? கர்த்தருடைய நீதிக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோமா? கர்த்தருடைய நீதிக்கு உட்பட்ட பிறகும் அவருடைய வழி நடத்துதல், அவருக்கு கீழ்ப்படிதலிலே நாம் இருக்கும் பொழுது அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் சொன்ன காரியத்தை உங்களுக்கு அருமையாக சொல்ல கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நீதியின் வழியிலே ஜீவன் உண்டு. அதிலே கர்த்தருக்கு பயப்படுகிற காரியத்திலே நிலைத்திருக்கும் போது, திருப்தி அடைந்து நிலைத்திருக்கும் பொழுது அவர் அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், இந்த நீதியிலே நாம் வளருவது, நடப்பது ஒரு அன்றாட அனுபவமாக இருக்க வேண்டும் என்று நம்ம சங்கீத புத்தகங்களிலே பார்க்கிறோம். சங்கீதம் 4வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே ஸ்தோத்திரம். சங்கீதம் 4வது பாடல், ஓகே, அதிகாரம் என்று சொல்லக்கூடாது, சங்கீதத்தை 4வது பாடலிலே 1வது வசனத்திலே பாருங்கள். நீதியின் தேவனே என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும் என்று பக்தன் அழகாக அங்கு சொல்லுகிறார். அவர் நெருக்கத்திலே இருந்து என்னை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறீர் என்று சொல்லி இந்த சங்கீதம் 4 ஒரு அருமையான சங்கீதம். முக்கியமாக மாலை வேளைகளிலே, இரவு வேளைகளிலே பாடப்படுகிற ஒரு சங்கீதம். பாருங்கள், ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் ஆதாம் ஏவாளோடு மாலையிலே சஞ்சரித்தார். தாவீது பக்தன் மறுபடியும் அந்த அனுபவத்திற்குள்ளே வருகிறார். நீதியின் தேவனே பிரகாசியும் என்று சொல்லி கூப்பிடுகிறார். உம்முடைய வெளிச்சத்தை எனக்கு தாரும், ஸ்தோத்திரம், என்னை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்தும் என்று கேட்கிறார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். சங்கீதம் 4 இரவு நேரங்களிலே நாம் அந்த நீதியை தியானிக்கும் போது அந்த நீதியின் வெளிச்சத்திலே என்னுடைய வாழ்க்கையின் வழிகளை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அவருடைய வழிகளை வெளிப்படுத்துகிறார், அவருடைய உண்மைகளை வெளிப்படுத்துகிறார், அவருடைய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார், அவருடைய ரகசியங்களை நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம்.
பாருங்கள், இந்த நீதியின் மூலமாக வருகிற ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்குது. டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன். மத்தேயு 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ஆமாம், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் திருப்தி அடைவார்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரால் உண்டாகிற திருப்தி வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் உண்டாயிருக்கும். ஸ்தோத்திரம். அதே போல் மல்கியாவின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கும். ஆமாம், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மீது நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். முதலாவது உங்களுக்கு நல்ல ஹெல்த் ஆண்டவர் கொடுக்குறார். ஆமாம், நல்ல ஒரு காஃப், ஆமாம், நல்ல ஒரு கன்றுக்குட்டி, கொழுத்த கன்றுக்குட்டியை போல் நாம் வளரப்போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் மத்தேயு 6வது அதிகாரத்தில் 33வது வசனத்தில் அருமையாய் சொல்லப்படுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் கூட கொடுக்கப்படும், பூமிக்குரிய நன்மைகள் கூட கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, இந்த நீதியில் வாஞ்சையாக இருப்போமா, தாகமாக இருப்போமா? ஸ்தோத்திரம். அவருடைய நீதியின் மேலே வாஞ்சியாக இருக்கணும். இன்றைக்கி அதுலேயும் சில பேர் சுய நீதிக்குள்ளே போயிடுறாங்க. ஸ்தோத்திரம். அவங்க பார்வையில் எது நியாயங்கிறத தான் அதிகமாக பிடித்து கொள்ளுகிறார்கள். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேளைகளிலே, இரவு நேரங்களிலே அந்த தேவனுடைய நீதியின் வெளிச்சம் நமக்குள்ளே வர விட்டு கொடுங்கள். உங்கள் பகல் வாழ்க்கை கர்த்தருக்குள்ளே பிரகாசமாக இருக்கும். ஆமாம், பவுல் அப்போஸ்தலன் இன்னொரு இடத்துல அழகாக சொல்லுவார். ஆமாம், இரவு நேரத்தில் தான் களியாட்டு வெறியாட்டுக்குள்ளே இன்றைக்கி ஜனங்கள் போகிறார்கள். ஸ்தோத்திரம். நைட் லைஃப் டிசிப்ளினாக இருந்தால், சில பேர் டிசிப்ளினாகவும் இருக்குது, சில பேருக்கு ஆமாம் அவங்க சன்மார்க்கமாக இருக்கிறாங்க. சில நேரங்களில் என்ன பண்ணி விடுகிறார்கள் என்றால் ரிலீஜியஸ் ஸ்பிரிட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஆமாம், அங்கே ரிலீஜியன் சிஸ்டம் ஸ்பிரிட்டுக்குள்ளே போயிட்டு ஆவியானவர் கடைசி காலத்தில் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்கிறதுக்கு நேராக திரும்புறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆவியானவருடைய சத்தத்துக்கு விட்டு கொடுப்போம். நீதியின் வழியிலே ஜீவன் இருக்கிறது, அதை மறந்துவிடக்கூடாது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு அதற்கு அர்ப்பணியுங்கள். இதே சங்கீதம் 11 பார்ப்பீர்கள் என்றால் தாவீது, ஸ்தோத்திரம், அது தாவீது என்று தான் நினைக்கிறேன். சங்கீதம் 11 5வது வசனம் மற்றும் நீதி 11வது அதிகாரத்தை அது 11வது பாடலை முழுமையாக கூட நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் நீதிமானை சோதித்து அறிகிறார். இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமாம், நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்லாம் கூட நினைக்கக்கூடாது. கர்த்தர் மற்றவர்கள் கையில் கர்த்தர் நம்மளை ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆனால் கர்த்தர் நம்மளை சோதித்து பார்க்கிறார். அதான் யோபு பக்தன் சொன்னார், அவர் சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். கர்த்தர் நம்மளை எதுக்காக சோதிக்கிறாரோ, நம்மளை இன்னும் கொஞ்சம் கோல்டாக பிரகாசிக்கிறதுக்காக அப்படி சோதிக்கிறார். அதே இது நீங்கள் 11 கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே அவர் நீதியின் மேல் பிரியப்படுகிறவர், துன்மார்க்கரை வெறுக்கிறார் அவர். துன்மார்க்கனும் ரட்சிக்கப்படணும்னு விரும்புகிறார், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அவர் நீதியின் மேல் பிரியம் வைக்கிறார். ஸ்தோத்திரம். சங்கீதம் 11 மறந்துடாதீங்க, அதையும் வாசித்து பாருங்கள். ஏன்னா எனக்கு ஒரு முறை அதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ரட்சிக்கப்பட்ட பிறகு, நீதிக்கு உட்பட்ட பிறகு, ஸ்தோத்திரம், நம்ம அவருடைய நீதியின் மேல் நம்மளும் பிரிய வைக்கணும், வாஞ்சியாக இருக்கணும், பசிதாகமாக இருக்கணும். அப்போ தான் தேவனுடைய அந்த ஒரு ஃபுல்னஸ் ஆஃப் கிரைஸ்ட் ஜீசஸ் இன் காட், தேவனுடைய அந்த பரிபூரணம் சரீர பிரகாரமாக நம்ம வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். இன்று நம்முடைய சரீரங்களில் வியாதிகள், பிரச்சனைகளோடு தடுமாறி கொண்டு இருக்கிறோமா? வாழ்க்கையில் அல்லது கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற பொறுப்புகள், ஸ்தாபனங்களில் பிரச்சனைகளுக்கு நடுவில் இருந்து கொண்டு இருக்கிறோமா? கர்த்தர் நம்மை அன்பாய் அழைக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த ரோமர் 5:7 மறந்துடக்கூடாது. கிருபையின் பரிபூரணம், நீதியாகிய ஈவின் பரிபூரணம், அதுக்கடுத்து அவராலே நாம் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் இன்னொரு இடத்துல சொல்லுவார், ஆமாம், நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக இருந்தால் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவார். ஸ்தோத்திரம். ஆவியானவர் நம்மளை ஆளுகை செய்கிறவர்களாக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற பொறுப்புகளில் ஸ்தோத்திரம், அது கர்த்தரால் உண்டாகிற ஆளுகை. மறந்து விடக்கூடாது. கர்த்தர் நம்மை அந்த காரியங்களிலே நடத்தி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்.
அடுத்தபடியாக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நீதியிலே நாம் எப்படி வளருவது என்றால் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே ஆவியானவர் குறிப்பிடுகிறார். 4வது அதிகாரம் 3வது திருவசனத்தில் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. பாருங்கள், அந்த ஆபிரகாம் அதை காணக்கூடாத அந்த மகிமை தேவனை அவர் ஒரு குறிப்பிட்ட அளவு தரிசித்தார். அவர் பேசின காரியங்களை விசுவாசித்தார், அதுக்கு கீழ்ப்படிந்தார். அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதுக்கு பொறுமையாக அவரை ஃபாலோ பண்ணினார். பாருங்கள், கர்த்தர் அதை நீதியாக எண்ணினார். இன்று நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் நாம் பார்த்தோம், இட் இஸ் எ கிஃப்ட் ஃப்ரம் காட். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்தபடியாக அவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். விசுவாசித்தால் போதும். விசுவாசித்து கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் அவர்களை தன்னுடைய நீதிக்கு உட்பட்டவர்களாகவே கருதுகிறார். அதில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சுய புத்தியின் மேலே போகக்கூடாது. நீதிமொழிகள் 3வது அதிகாரம், சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரும், உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அந்த வழியில் போகணும். ஸ்தோத்திரம். அதுதான் ஜீவ வழி. ஸ்தோத்திரம். அடுத்து இன்னொரு சங்கீதத்தையும் ஆவியானவர் ஞாபகப்படுது. சங்கீதம் 30 எடுத்து வைத்துக்கொள். பாருங்கள், போன குறிப்பிலே பார்த்தோம் சங்கீதம் 4 மற்றும் 11வது பாடல்கள். இங்கே சங்கீதம் 30 அருமையான சங்கீதம், மகிழ்ச்சியின் சங்கீதம், களிகூறுதலின் சங்கீதம். இதில் நம்ம வளர வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். பாருங்கள், இதில் அருமையாக ஆரம்பிக்கும் இந்த சங்கீதம். இதில் இன்றைக்கி நம்ம ஒரு 2 பாயிண்ட் மட்டும் பார்க்க போகிறோம், ஏன்னா நேரம் குறைவாக இருக்கிறதுனால. சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதிரும், உம்முடைய கோபம் 1 நிமிடம், உம்முடைய தயவு நீடிய வாழ்வு. சங்கீதம் 30:5. உம்முடைய தயவு நீடிய வாழ்வு. ஹிஸ் ஃபேவர் இஸ் லாங் லைஃப். பாருங்கள், போன குறிப்பில் பார்த்தோம் நீதியின் வழியிலே ஜீவன் உண்டு. இந்த ஜீவன் ஸ்தோத்திரம் நமக்கு அவருடைய தயவுள்ள கரம் நம்ம மேலே இருக்கும்போது அது நீடிய வாழ்வாக இருக்கிறது. லாங் லைஃப். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இது தேவனுடைய ஒரு மகிமையான மாறாத உறுதியாய் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற ஒரு சத்தியம். இஸ் ஃபேவர் இஸ் லாங் லைஃப். அவருடைய தயவு நீடிய வாழ்வு. ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம அதை முதலே பார்த்தபடி இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிறகு நம்முடைய வாழ்வு உயிர்ப்பிக்கப்படுகிறது. அந்த வாழ்வு பரிபூர்ணப்படுத்தப்படுகிறது. அதுதான் நீடிய வாழ்வு. ஸ்தோத்திரம். மனுஷனுடைய ஆயுசு காலம் சங்கீதம் 90 படியாக 70-80 என்று சொல்லி சிலர் தப்பு கணக்கு போட்டு விடுகிறார்கள். அது மோசேயினுடைய ஜெப சங்கீதம். சங்கீதம் 91 கர்த்தர் மோசையோடு பேசுகிறார். நீடித்த நாட்களினால் நான் உன்னை திருப்தியாக்கி என்னுடைய ரட்சிப்பை காண்பிப்பேன். அப்போ மோசைக்கு 120 வயதாகியும் அவருடைய கண்கள் இருளடையவில்லை, பலன் கொண்டவில்லை. ஆதியாகமம் 6:3 அழகாக சொல்லப்படுகிறது, அவனுடைய ஆயுசின் வருடங்கள் 120 தானே. 120 ஆண்டவர் எல்லாத்துக்கும் கொடுக்குறார். இன்னும் தீர்க்க தரிசன புத்தகங்களில் நீங்கள் வாசித்து பாருங்கள், இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறது. நேரம் கம்மியாக இருக்கிறதுனால சொல்கிறேன். ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் 175 கொடுத்தார் ஆண்டுக்கு. ஈசாக்குக்கு அதை விட அதிகமாக கொடுத்தார். யாக்கோபு என்ற இஸ்ரவேலுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுத்தார், அதுவும் அரௌண்ட் 150. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு கிறிஸ்துவின் மூலமாக உரியவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹிஸ் ஃபேவர் இஸ் லாங் லைஃப். அவருடைய தயவு நீடிய வாழ்வு. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, அவரது தயவு வாழ்நாள் முழுவதும் நீடித்திருக்கும். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுவதில் நிலைச்சி இருந்தீங்கன்னா அவருடைய தயவு வாழ்நாள் பூரா நீடித்திருக்கும். அது நம்முடைய ஆயுசு காலத்தை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு காலத்தை பெருக்க பண்ணும். நீதிமொழிகள் 9:11 வாசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். விருத்தி அடைய பண்ணும். ஸ்தோத்திரம். அதே போல் சங்கீதம் 30 7வது திருவசனத்தை வாசித்து பாருங்கள். நீர் என்னுடைய பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணினீர், உம்முடைய தயவினாலே அதை செய்கிறேன். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற ஸ்தாபனங்களையும் அவர் திடப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். பிரியமானவர்களே, இந்த சத்தியங்களை ஆவியானவர் உங்கள் இருதயங்களில் எழுதி கொண்டு இருக்கிறார்.
நீங்களும் உங்கள் விரல் நுனியிலே கட்டி. ஆமாம், நீதிபதிகள் 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்தில் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உங்கள் விரல் நுனியிலே கட்டி அதை உங்கள் இருதயமாகிய பலகையிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதை காக்கா குருவி தூக்கிட்டு போக விட்டு விடாதீர்கள். அவருடைய தயவு நம் மேலே தங்கி இருக்க வேண்டும் என்று இப்பொழுது நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆவியானவரை இதுவரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்று கேளுங்கள். ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே தகுதி இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்க வேண்டும். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியிலே ஜெபம் பண்ண பழகுங்கள். ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறபடி நீதியின் வழியிலே செல்ல பிரயாசப்படுங்கள். ஸ்தோத்திரம். அதில் ஜீவ மார்க்கங்களை கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துவார். அதில் பரிபூர்ண ரகசியங்களை, பரிபூர்ண ஜீவனுக்கு எடுத்த ரகசியங்களை இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஜீவனுக்கு எடுத்த காரியங்கள் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. இந்த யூடியூப்பில் ஜீவ ஊற்றுங்கிற பேரில் வீடியோஸ் கிடக்கிறது, நீங்கள் போட்டு பாருங்கள். ஸ்தோத்திரம். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஸ்தோத்திரம். இன்னும் இது போன்ற காரியங்கள் இருக்கிறது. வாசித்து பாருங்கள், கேளுங்கள். வேதாகமத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் நம்முடைய கண்களை இன்னும் திறக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல் மகிமையான காரியம். அது மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்த பிறகும் அவர் பிதாவின் மகிமையை பெற்றிருக்கிறார் இப்பொழுது. அதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வெளிப்பாடுகளிலே நாம் இன்னும் வளர வேண்டும். ஸ்தோத்திரம். அந்த மகிமையிலே இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து அவர் இன்னும் இந்த பூமியிலே மகிமையான ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். பிதாவாகிய தேவன் அவர் இன்னும் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளே நமக்குள்ளே ஆரோக்கியம் உண்டு, வாழ்வு உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, ஜீவன் பரிபூரணப்படும். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆவியானவர் இவ்வளவு நேரம் நம்மகிட்ட பேசின காரியங்களுக்கு விட்டு கொடுங்கள், விட்டு கொடுங்கள். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரிக்க ஆயத்தமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அவரிடத்தில் கேளுங்கள். ஸ்தோத்திரம். ஜீவ மார்க்கத்தை அறியாதபடிக்கு இன்றைக்கி பூமியிலே மாம்சத்தின் கிரியைகளிலே போகிறவர்களுடைய வழிகள் விகாரப்படுகிறது, தாறுமாறாய் போகிறது. ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற மகனே, மகளே, ஆவியானவர் உன்னை அன்பாய் எச்சரிக்கிறார். ஸ்தோத்திரம். இலவசமான நீதிக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். தொடர்ந்து கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் கீழ்ப்படுகிறோமா? ஸ்தோத்திரம். ஒரு உண்மையான விசுவாசி என்று பெயர் பெறுகிறோமா? ஸ்தோத்திரம். இல்லைனா ரிலீஜியஸ் ஸ்பிரிட்டில் போய் மாய்மாலமாய் வேஷம் போட்டு, ஸ்தோத்திரம், மற்றவர்களுடைய காரியத்தில் உள்ள அக்னியிலே குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறோமா? யோசனை பண்ணிப்பார். ஆண்டவர் அன்பாய் எச்சரிக்கிறார். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் நாங்கள் ஒருமனப்படுகிறோம். இவ்வளவு நேரம் எங்களுக்கு நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக, உம்முடைய வெளிச்சத்திற்காக, உம்முடைய நீதியின் வெளிச்சத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஒரு பக்கம் நீர் சூரியனாக இருந்தாலும் கிருபையும் மகிமையும் கொடுக்கிறீர். சங்கீதம் 84:13. கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார் என்று சொன்னபடியா ஆண்டவரே, ஒரு பக்கம் சூரிய ஒளி எங்களை ஆண்டவரே சுட்டெரித்து கொண்டு இருந்தாலும் அந்த கிருபையின் நிழலை இன்னும் கொடுப்பீர்களாக. இன்னும் ஒவ்வொருவருக்கென்றும் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு என்று கொடுத்திருக்கிற ஸ்தாபனங்களுக்குரிய மகிமை இறங்கி வரட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுது. அதில் இருக்கிற தடைகள், குழப்பங்கள், ரிலீஜியஸ் ஸ்பிரிட்ஸ், கர்த்தருக்கு பிரியமில்லாத சிஸ்டம் ஸ்பிரிட்ஸ் கடிந்து கொள்ளப்படுவதாக, கட்டப்படுவதாக, விலகி போவதாக, வராமல் இருப்பதாக. ஆண்டவரே, உங்கள் ரத்தம் தெளிக்கப்படட்டும், அபிஷேகம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உங்களுடைய ஆவியானவரால் நிரப்புவீராக, நிரப்புவீராகப்பா, அக்கினியினால் நிரப்புவீராகப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், அறிகிற அறிவில் இன்னும் வளர உதவி செய்வீராக. இதன் மூலமாக பரிபூர்ண ஜீவனை சுதந்திரித்து கொள்ள உதவி, இம்மையிலும் சுதந்திரித்து கொள்ள, முடிவில் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாத சிந்தனைகள்,
தவறான புரிந்து கொள்ளுதல்கள் எல்லாம் விலகி போகிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அந்த நீதியின் சூரியனுடைய முகம் பிரகாசிக்கிறது. அவரோடு ஒரு உண்மையான ஐக்கியத்திலே வளருங்கள். கர்த்தர் அவருடைய ஃபேவரை நம்ம மேலே அதிகமாய் கட்டளையிட போகிறதாக சொல்லுகிறார். இஸ் ஃபேவர் இஸ் லாங் லைஃப். ஸ்தோத்திரம். அந்த ஜீவனிலே நீங்கள் திருப்தி அடைந்து அதில் நிலைத்திருங்கள். ஸ்தோத்திரம். தவறான மாம்சீக கிரியைகள் உங்களை அணுகாதபடிக்கு அவர் பாதுகாத்து கொள்வார். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். சகல துதி கன மகிமையால் எடுக்கிறோம். இன்னும் உங்கள் அபிஷேகம் இறங்கி வருகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வீர்களாக. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிரப்பப்படுவீர்களாக. ஆவியானவராலும் கர்த்தர் உங்களை நிரப்புகிறதாக சொல்லுகிறார். ஜீவ ஊற்றினாலும் உங்களை நிரப்புகிறதாக சொல்லுகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்வீர்களாக. மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய நாமத்தினால் அவருடைய திட்டப்படி ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. தேவனே, உமக்கே சகல துதி கன மகிமையால் எடுக்கிறோம். கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.